ஹலோ காய்ஸ், இப்போ வந்து இந்த புது வீடியோ அப்டேட் வந்திருக்குல, அதனால் இருங்க கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கிறேன். அப்டேட்டே இப்போ இதெல்லாம் வந்து அந்த கோல்டு ரயிலில் கிடச்சிது. கோல்டு ரயில் இந்த அப்டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றது எனக்கே தெரியல. என்னால் ரேங்கடு விளையாட முடியல. எனக்கு அந்த எமௌண்ட்லாம் கூட ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. சரிங்க கைஸ், இந்த நியூ மேப் இது இதான நியூ மேப். வாங்க இந்த நியூ மேப்புக்குள்ளே போயிட்டு சும்மா சோலோவில் போயிட்டு விளையாடி பார்ப்போம். அப்புறம் ரூம் கார்டெலாம் மாற்றி வச்சுருக்காங்க கைஸ். சிரிப்பாக இருக்குது. ரூம் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அது எனக்கு சுத்தமாக புரியல. சும்மா ஒரு ரூம் கார்டு க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்கின்ஸ்லாம் அதிகமாக எதுவுமே இல்லை. நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப லேட்டாக இருக்குது. இதுங்க இதுக்குள்ளே போகுமா பார்க்கலாம். போயிடுச்சுன்னா போயிடுச்சு. வாங்க கோல்டு மேப்பே புதுசாக இருக்குது. அப்புறம் எமௌண்ட் போடும்போது ஃபோட்டோலாம் எடுக்க முடியுது. இருங்கப்பா, மாற்றி மாற்றி கூட ஏடா விடமா நம்ம இஷ்டம் போல் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் போல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கூட இதை தொட்டாலே எமௌண்ட், இது தொட்டாலே ஃபோட்டோ எடுக்கிறது. நான் தெரியல, என் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அப்புறம் ஷார்ட்ஸில் ஒரு அனிமே போட்டிருப்பல, அந்த அனிமே நேம் வந்து யமன் இந்தி ஷேடோ. வைபுன்ற சாங்குக்கு அந்த அனிமே போட்டிருப்பேன். கைஸ் பாருங்க, யாரும் ஐயோ 2 3 என்னோட சுற்று 3 பேர், 4 5 6 கன் இல்லையா? சூப்பரு. கட்டானா ஓடு. ஏய், இதில் கொலை பண்ணுறதுக்குன்னே இறக்கி விட்றானுங்க. எம்மாடி டபுள் பாரு. ஓகே, நல்ல கன். இதுனாலே M10 எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லாயிருக்கு M10. ஒரு எனிமி மேலேயும் இருக்கிறானுங்க, கீழேயும் இருக்கிறானுங்க. எப்படி இது மேலே ஏறுறது? மேலே போக முடியாதா? போல்தானா? ரொம்ப மேலே செம்ம சண்டை போகுது. ஒன்று தோலனுக்கு தோல் கொடுப்பேன். எங்கே நீங்கள் எனக்குனே இறங்குவானுங்களா? எல்லாம் இதே இடத்துல இறங்குறானுங்க. வெஸ்ட்டு வேறு டேமேஜில் போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வெஸ்ட்டு லெவல் 1 தான். அப்பா எவனும் செம்ம டேமேஜ் கொடுத்து வச்சு பம்புல. ஆஹா, எனிமி. ஆஃப்லைனா? ஆமாம், ஆஃப்லைன். நம்ம இங்கேருந்து ஓடி போயிட்டு நம்ம இங்கே இருக்க வேணாம். இங்கேருந்து அடித்து கதற விட்றானுங்க நம்மளை. வேணாம் வாங்க ஓடிடலாம். ஸோ இதை நான் வந்து ஏய்
க்ளோ வேலையை செம்மையாக இருக்கலாம். அவங்க கையில் இருக்கிறதுன்னு என் கண்ணு இருப்பா. அப்பா எனிமி செம்ம டேமேஜ். என்னால் ரேங்க் எல்லாம் ப்ளே பண்ண முடியல. ஆனஸ்டி ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு காட்டுது. சரி, இதில் ஏதோ ஈவென்ட் மேப்லாம் இருக்கே. அப்புறம் அந்த ட்ரெயின் ரயில்வே அது எங்கே வரும்னு கேட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் எதுனா இருக்கான்னு இருந்தால் போகலாம். இந்த மேப்பே என்ன ஒரு மாதிரி இடம் விடமான சுற்றி கொடுக்கணும். ஏய் கைஸ், இதுலேருந்து இறங்கும் போது உஷாராக தான் இறங்கணும். பாருங்க, கார் எடுத்து ஜாலியாக சுற்றுறான். அவன் காரில் போகிறானா? இல்லை, போர்டில் போகிறான். நம்ம போனோம்ல, அந்த போர்டில் தான் போகிறான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இதெல்லாம் போனான்னு. சவுண்டே கம்மியாச்சுன்னு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். மறுபடியும் போயிட்டு ஃபன் பண்ணலாம். வந்து எகிர் முடியுது இதில். ரொம்ப வைக்கிறாங்க கைஸ். இந்த பார்த்தீங்களா பக்கு மாதிரி எப்படி செம்மையாக இருக்குது. எகிரெல்லாம் முடியுது இதில். மெடிக்கிட்டு போட முடியுது. வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. ஆள் துணை கிணறுன்னுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது அந்த போட்டு. பாருங்களேன், அதிலே எகிரெல்லாம் தப்பிக்கலாம் உங்களை. பண்ணுங்க அம்மா உட்கார செம்மையாடுறாங்க. மெடி நிஜமாக இந்த மாதிரி வரும்போது டபால்னே உனக்கு கிரெனேட் நடுவில் வச்சு விட்டானோ பாவம். வரோம் சீரியஸாக பாவம் கைஸ். இன்ஜெக்ஷன் கிடைக்குமான்னு பண்ணேன். ஒரு இன்ஜெக்ஷன் கூட கிடைக்கும். M10 வாங்க, இன்னும் ஒரே ஒரு ட்ரை. லெவல் 1 எல்லாம் லெவல் 1 தான் வருது. அவ்வளோ திங்ஸும் வாங்கி லெவல் 1 வாய்ப்பு இல்லையே. அல்லாக்கு தான். இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது, அது சீக்கிரம் முடிஞ்சால் அல்லாக்கு. அப்போ அல்லாக்கு லெவல் 1 அவ்வளோ தூரம். எப்பா எவ்வளோ ஸ்பீடு பார்த்து பண்ணி. அட டைம் முடிஞ்சாதான் லெவலா? நானே தெரிஞ்சிருந்தா நான் அவ்வளோ அப்டேட் பண்ணிக்க மாட்டேன். அவ்வளோ இது புஷ் பண்ணிக்க மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு ஏதோ ட்ராப் மாதிரி தோணுங்க போனால். AWM யூஸ் பண்ணலாம் கைஸ். அப்புறம் அந்த ரூம் கார்டு
நான் இப்போ தான் அதை க்ரியேட்டிவாக பண்ணி பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது கற்றுப்போம் மெடிக்கிட்டு சும்மா தானே வச்சாம கைஸ் பிடிச்சிட்டான் கைஸ். நான் நினச்சேன் ட்ராப்பாக இருக்குமோன்னு ஆனால் வச்சிட்டான். வாங்க போகலாம். இது 3வது பிளேஸ். அப்புறம் இதுக்கு எமௌண்ட்டு கொடுங்க. அந்த எமௌண்ட்டே சிரிப்பாக இருக்குது கைஸ். உள்ள போயிட்டு இதுதான் அந்த எமௌண்ட்டு. இப்படி வாழைக்கா வாடாய மச்சி வாழைக்கா வச்சி நம்ம பிச்சு அந்த டைலாக் எனக்கு தோணுச்சு. 8 வந்தால் ஸ்பின் பண்ணலாம். ஸ்பின் பண்ணால் 1 வருமா 2 வருமா? ரூம் கார்டு என்னன்னே தெரியல. இடமே இருக்கு. இன்ஃபினிட்டி கூட இல்லை. ரவுண்டு 13 டபுள் ஸ்கில் வேணாம். கிளாஷ் ஜம்ப்பு பூஸ்ட்டு ஸ்பீடு கைஸ். ஐயோ இது நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அன்லிமிட்டெடு. ஐயோ எப்படி இருக்கா? இதான் நினைக்கிறேன். தெரில. சரி கன்ஸ் இருக்க எல்லா கண்ணையும் எடுத்துக்கிட்டு ஒன்லி கிரெனேட் மேட்ச் வச்சு அது வைக்க முடியுமான்னு தெரியல. இதுவா ட்ரை பண்ணலாம் தப்பு. நான் ஒன்லி ஏடபிள்யூஎம் ஸ்னைப்பர்ஸ் மட்டும் வச்சு கொடுக்கணும். யார் கூட ஆட போகிறோன்னா யாரு கூடயும் இல்லை. வரோம் இப்படி ரூம் கார்டு பாஸ்வேர்டே கூட ஓப்பனில் வச்சுருந்தா நிறைய பேர் வருவாங்களே ஜாயின் பண்ணிட்டு. பெஸ்ட்டு ஹெல்மெட் ஒன்றுமே கிடையாது. கிரெனேடு அவ்வளோதான். எல்லாம் ஆஃபில் தானே இருக்குது. ஒன்லி கிரெனேடு. எது இன்ஃபினிட்டின்னு தெரில. பண்ணுவோம். வந்திருக்கான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி என்ன ரூம் மேட்சா என்னன்னே எனக்கு புரியல. இது எப்படி க்ரியேட் எவ்வளோமா க்ரியேட் பண்ணி வச்சு கன்ஃபார்ம் இன்ஃபினிட்டி இருக்காது. அது எனக்கு தெரிஞ்சிச்சு. இது எப்படி அது எனக்கு புதுசாக இருக்குது இந்த ரூம் கார்டு. இதை நான் வைக்கவே இல்லையே. ஒன்லி கிரெனேடு தானே வச்சேன். இல்லை இன்ஃபினிட்டி தான். எப்பா இப்போ இன்ஃபினிட்டி செட் ஒன்லி கிரெனேடு தான் வச்சேன். இப்படி கண்ணு வந்துச்சுன்னு தெரில. பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஐயோ கிரெனேட் அவ்வளோண்ணா. ஐயோ இல்லை எனக்கு புரியல. கிரெனேடா அவ்வளோதானா? இன்ஃபினிட்டின்னா எல்லாமே தானே இன்ஃபினிட்டி வரும். இன்னும் புதுசாக இருக்குது. கன் ஸ்விட்ச் பரவாயில்ல. இந்த மேட்ச் நல்லா இந்த வர சிப் அப்கிரேடுன்னு போட்டு எதுவுமே வைக்கலை. பேசாமல் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு ஏடபிள்யூஎம் ஒய் க்ளோவாலே இல்லை ஃபஸ்ட்டு. ஆமாம் க்ளோவால் கூட
இன்ஃபினிட்டி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கன்னெல்லாம் இன்ஃபினிட்டியில் வந்துட்டு அப்போ நார்மல் ரூம் கார்டுக்கெலாம் க்ரியேட் பண்ண முடியாது போல. இவ்வளோ டோக்கன் வச்சுட்டு போயிட்டு தான் இருக்கும். கன்ஃபார்ம் வெளில போயிருப்பான் இவன். ஹோம் வெளில போயிட்டு இருப்பானா மண்டை. ஏய் லோவர் லோ 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 அல்ல. வா வா வான்றப்பா. ஏர் ட்ராப்பில் தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். அந்த ஆக்டர் எப்படி கணிச்சிச்சு. அதெல்லாம் ஆஃப்லைனாக போயிட்டான். என்ன வந்து அதானே பார்த்தா ஆஃப்லைன் போயிட்டான். ஐயோ சரி சரி நம்மளும் வெளில வரோம். எப்படி இன்ஃபினிட்டி நான் வச்சேனா? சரி வந்துட்டு அந்த ரூம் கார்டு காலி ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். கிரேட் இல்லை ரெகுலர் ரூம் கார்டு. round 13 20 எல்லா கண்ணையும் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு கிரெனேட் மட்டும் வச்சுட்டு கிரேடு கொடுத்துட்டா போதும். ஆமாம் கிரெனேட் மட்டும் எல்லா கண்ணையும் எடுத்துட்டு ஒரு கண்ணை கூட கிடையாது. அவ்வளோதான் நினைக்கிறேன். செக் இருக்க பண்ணிட்டு எந்த கண்ணியும் அவைலபிள் இல்லை. வெஸ்ட்டு ஹெல்மெட்டு எதுவுமே எடுக்கக்கூடாது. கிரெனேடு கிரெனேடு ஃப்ரீ. க்ளோவால் எங்கே இருக்கு? க்ளோவாலும் ஃப்ரீ. பார்க்கலாம் இதில் கன்று வருதா இல்லை க்ளோவாலும் கிரெனேடும் மட்டும் வருது. சரி நம்ம அதுக்குள்ள போயிட்டே கேரக்டர் போயிட்டு யாருன்னா ஒருத்தன் வருவான். வெயிட் பண்ணு. என்ன வரைக்கும் யாருமே வரல. பையாஸ் இந்த மாதிரி யாரும் வந்திருப்பாங்க நினைக்கிறேன்.
கொண்டு வரதுக்கு ரூம் ஐடி QR கோட் ஸ்கேன் பண்ணலாம் போல. குயிக் ரன். ஓ பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பிஆர் மேட்ச் ஓகே. ஸ்கேனர் அது கூட எல்லாம் இந்த ரூம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் கிரியேட் பண்ணி விளையாடுறோம். ஹெட்ஷாட்டு இன்ஃபினிட்டி எப்படி வைக்கிறது அந்த ஒர்க்கு. இன்ஃபினிட்டி கன்ஸில் போய்ட்டு பேக்கரு அப்புறம் பேக்கரும் டெசர்ட்டுக்கு செட் பண்ணுவோம். எல்லாருமே பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கார்டு இப்படிதான் கைஸ் ரூம் கார்டு என்னன்னே தெரில. சரி அவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. பை பாய்.